வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் இவங்களோட நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய சைரன் படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் சைரன் படத்தை பற்றி ஜெயம் ரவி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஈவெண்ட்டில் ஷேர் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. அதனால இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது, நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லா நல்ல படங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம். முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய நாள் ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை பேச ஆரம்பிக்கிறேன். என்னதான் கடைசியில் பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும், வேற வழி கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். முதல்ல இந்த படம் ஆரம்பிச்சது இந்த மேடையில தான் பேச முடியும். நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான். ரூபன் அடங்கமறு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு, ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு அமைச்சு வச்சாரு டைரக்டர் கார்த்திகை. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சைரன் டைரக்டர் ஆண்டனி பாக்ராஜ் எங்கள் ஆஃபீஸ்க்கு அமுச்சு வச்சிருந்தாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அனுப்புறாருன்ற பெரிய நம்பிக்கையில், எனக்கு மட்டும்தான் அனுப்புறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு அன்போ, ஒரு க்ளோஸ்னஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரூபன். அதுக்கு முதல்ல 2 வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரூபன் எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, அவர் டைரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ். அதனால எது அவருக்கு சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சாரு சைரனை. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு ஓகே. ஸோ அம்மான்னு தான் சொல்லணும் அவங்கள. அவங்க பொண்ணுக்கும் எனக்கு 2 வயசு தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா அம்மா.